கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதாவது ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை உருவாக்குற ஒரு தூண்டுதலை இன்னொரு புது தூண்டுதல் கூட சேர்க்கும்போது அந்த புது தூண்டுதல் மட்டும் தனியாவே அதே பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை உருவாக்குற லேர்னிங் மெத்தட். கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கை இவான் பாவ்லோ 1890ல பண்ணாரு. அந்த டைம்ல பாவ்லோ நாய்களோட செரிமான முறையை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நாள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நாய்க்கு வழக்கமா சாப்பாடு கொடுக்கிற டெக்னீஷியன் வந்ததுமே நாயோட வாயில இருந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சது. அத பார்த்த பாவ்லோ, இந்த டெக்னீஷியன் தான் சாப்பாட்டோட தொடர்புடைய ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்றாரான்னு ஆச்சரியப்பட்டாரு. இத கண்டுபிடிக்க அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணாரு. அது நாயோட சலைவா அவுட்புட்டை மெஷர் பண்ணும். முதல்ல அவர் நாய்க்கு சாப்பாடு கொடுத்தாரு. அப்புறம் மெட்ரோனாம் கால அளவி சவுண்ட பிளே பண்ணும்போது சாப்பாடு கொடுத்தாரு. இத சில முறை ரிப்பீட் பண்ணாரு. கடைசியா சாப்பாடு கொடுக்காம வெறும் மெட்ரோனாம் சவுண்ட மட்டும் பிளே பண்ணாரு. அப்போ மெட்ரோனாம் சவுண்ட மட்டும் கேட்டு நாய் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சது. இதுல இருந்து பாவ்லோ கன்க்ளூட் பண்ணது என்னன்னா, ஒரு புது தூண்டுதலை நாய்க்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட இருந்தா அந்த தூண்டுதல் சாப்பாட்டோட ஐக்கியமாகிடும். அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாம வெறும் அந்த புது தூண்டுதல் மட்டுமே உமிழ்நீர் சுரக்க காரணமா அமைஞ்சிடும். அவரோட ஃபைண்டிங்ஸை பப்ளிஷ் பண்ணும்போது பாவ்லோ சாப்பாடு அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ்னு சொன்னாரு. ஏன்னா நாய் மேல இதோட தாக்கம் அது கத்துக்கிட்ட ஒண்ணு கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸை தூண்டுது. இது இயற்கையா வர்றது. இது நாயோட கட்டுப்பாட்டை தாண்டி நடக்கிற ஒண்ணு. மெட்ரோனாம் ஆரம்பத்துல ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ். சாப்பாடு கூட இந்த சத்தத்தை சேர்த்து இந்த ப்ராசஸ திரும்ப திரும்ப பண்ணதுல நாய் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண கத்துக்குச்சு. அப்படின்னா அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் ஒரு கண்டிஷன் ஸ்டிமுலஸா மாறுது. அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிஷன் ரெஸ்பான்ஸா மாறுது. அவர் இது கூடவே இன்னும் சிலதை சொன்னாரு. ஒன்னு, லேர்னிங் ரொம்ப வேகமா நடந்துச்சு. எப்போனா மெட்ரோனாம் சவுண்டுக்கும் சாப்பாடு வைக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற நேரம் குறைவா இருந்தப்போ. 2, மெட்ரோனாம் சவுண்டுக்கு ரெஸ்பான்ஸா உருவான உமிழ்நீர் கலவை சாப்பாடு வச்சதும் உருவான உமிழ்நீர் கலவையை விட வேற மாதிரி இருந்துச்சு. அதனால கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸாக்டா அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸோட காப்பி இல்ல. 3, ஃபார்வர்ட் கண்டிஷனிங், பேக்வர்ட் கண்டிஷனிங் மாதிரி பல வகைகள் இருந்தாலும் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கால புது பிஹேவியர் உருவாகாது. அது ட்ரைனிங்கும் யூஸ் ஆகாது. அது இன்வாலன்ட்ரி பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை தான் தூண்டும். 4, இந்த கண்டிஷனிங்கை நம்ம முழுசா அழிக்க முடியும். அது எக்ஸ்டிங்ஷன் மூலமா நடக்கும். அதாவது மெட்ரோனாம் சவுண்ட திரும்ப திரும்ப பிளே பண்ணிட்டு சாப்பாடு வைக்காம விடும்போது இந்த கண்டிஷனிங் அழிஞ்சிடும். அப்படின்னா மூளைக்குள்ள என்ன நடக்குது? ஒரு நாய் சாப்பாடை பார்க்கும்போது கண்ல இருந்தும் மூக்குல இருந்தும் வர சிக்னல்ஸ் மூளையை தூண்டும். இது உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி நாயோட செரிமானத்துக்கு உதவ உமிழ்நீர் சுரக்கும். நாய் சவுண்ட கேட்கும் போது காதுல இருந்து சிக்னலை மூளைக்கு அனுப்பும். மூளை இதை நோட் பண்ணும். ஆனா இதனால எந்த சுரப்பியும் தூண்டுதல் அடையாது. இந்த 2 நியூரலாஜிக்கல் ப்ராசஸ் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு புது சினாப்டிக் கனெக்ஷன்ஸ் ஆடிட்டரி ஸ்டிமுலஸுக்கும் பிஹேவியரல் ரெஸ்பான்ஸுக்கும் நடுவுல உருவாகும். காலப்போக்குல இந்த சினாப்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி சவுண்ட் மட்டும் கேட்டதும் உமிழ்நீர் சுரக்கிறதுக்கான வழியை உருவாக்கும். இந்த பாப்புலர் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸை நீங்களே ட்ரை பண்ணலாம். முதல்ல உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு 2 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்டை உங்களோட பல்ஸ் ரேட்டை செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்தது உங்க ஃப்ரெண்டை டெஸ்க் மேல பென்சிலை வச்சு 5 தடவை தட்ட சொல்லுங்க. உடனே நீங்க எழுந்து ஒரு கால்ல 30 செகண்ட்ஸ் ஜம்ப் பண்ணுங்க. அப்புறம் திரும்பவும் பல்ஸை செக் பண்ணுங்க. இதே ப்ரொசீஜரை 4 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் எல்லா டேட்டாவையும் ரெக்கார்ட் பண்ணட்டும். 5வது தடவை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் வழக்கம் போல பென்சிலை 5 தடவை டேப் பண்ணட்டும். இப்போ அந்த எக்ஸசைஸ் பண்ணாம நேரா பல்ஸை மட்டும் செக் பண்ணுங்க. கண்டிஷனிங் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எக்ஸசைஸ் பண்ணாமலே உங்க பல்ஸ் ரேட் அதிகமாகி இருக்கும். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிளாசிக்கல் கண்டிஷனிங் எப்பவுமே ஒர்க் ஆகுமா? இது ஒர்க் ஆகுதுன்னா அட்வர்டைசிங் ஒரு மென்டல் மேனிபுலேஷனா? அப்படின்னா பொது இடங்கள்ல அட்வர்டைசிங்கை கட்டுப்படுத்தணுமா? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.